இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்க 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026, இன்று நாள் 47, தேதி 17/2/2026, செவ்வாய்க்கிழமை, நேரம் மாலை 9:02. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டல் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் விதமகா பிரம்மரிஷி டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு முக்தி மார்க்கம். இது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தியான பயிற்சி நடைபெறும். அதில் ஒரு அரை மணி நேரம் 35 நிமிடம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம். முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு செல்வோம். இன்றைய தலைப்பில் முக்தி மார்க்கம் என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் உரையாட வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்தா குப்தா சார் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்தா குப்தா அவர்கள் கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர்கள். அவர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஆவார். அவர்கள் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக தியானம் பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் என்ற பரீட்சையை தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், பாஸ்டு. அடுத்ததாக அவர்கள் 2003 சன் டிவி விசுவின் அரட்டை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறந்த பேச்சாளருக்கான ஒரு அவார்டை அவர்கள் பெற்றுள்ளார்கள். மேலும் அவர்கள் தியான யக்னங்களில் பங்கு கொண்டு மிக சிறந்த தியான சேவை செய்து வருகிறார்கள். அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு தியான சேவைகள் மிக சிறப்பாக செய்து வருகிறார். இப்பொழுது நான் முக்தி மார்க்கம் என்ற தலைப்பில் நமது சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்தா குப்தா அவர்களை உரையாற்ற வருமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். மாலை வணக்கம் சார். ஓவர் டு யூ சார். குட் ஈவினிங் சார். ஒரு நிமிடம் நண்பர்களே. சாருப்புக்கு சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் 1 minute சார். எஸ் சார். மாலை வணக்கம். வணக்கம் பழனியப்பன் சார். வணக்கம் 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 சார். நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் சார். ஃபைன் சார். தேங்க் யூ சார். ஹவ் ஆர் யூ சார்? ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் சார். ஃபைன் சார். வண்டர்ஃபுல். நன்றி சார். தேங்க் யூ சார். அப்புறம் சார், இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் அவர் பேர் என்ன? டாக்டர் ரங்கநாதன் சார். சார் டாக்டர் ரங்கநாதன் அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது அமைதியாக எல்லா வேலையும் செய்தும் ஒன்றுமே தெரியாத போல் நடத்தி வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இதை இந்த ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்திரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று கொடுத்த தலைப்பு என்னவென்றால் முக்தி மார்க்கம். இது மாஸ்டர் பிரதீப் விஜய் சாரோட பேச்சிலிருந்து எடுத்தது. அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்து சில குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள் நம்ம எடுத்து உங்களுக்கு திருப்பி நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன். இதுல என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜேர்னி, லைஃப் ஜேர்னி. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆக இவன் யாவுமே ஒண்ணுதான். ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் ஜேர்னி, லைஃப் ஜேர்னி எல்லாமே ஒண்ணுதான். இதுல முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஏ கோல். லைஃப்ல வேற எதுவுமே கோல் செப்பரேட்டா இல்ல யூனிக்கோவா அல்லது கோலா நம்மளுக்கு இல்லை. வாழ்க்கை வாழ்வதே ஒரு பெரிய கோல் தாங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் தாங்க. இங்க என்ன தோல்வி அடைஞ்சாலும் என்ன, கஷ்டப்பட்டாலும் என்ன, துன்பப்பட்டாலும் என்ன, அவமானப்பட்டாலும் என்ன, எல்லாமே உன்னோட லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு
ஊரே உன்னை வந்து ஃபெயிலியர் லேபிள் குத்தினாலும், நீங்க வந்து என்ன தொழில் சந்திச்சாலும், எந்த கஷ்டத்தை சந்திச்சாலும் நம்பிக்கை விடாமல் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீர்கள் என்றால் அதுவே ஹையர் ப்ராஸ்பெக்டிவ்னு சொல்றாரு. அதுதான் சக்சஸ். அந்த லைஃப் ஜேர்னில ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸ்ன்னு சொல்லலாம். இப்ப எல்லாத்துலயுமே பாருங்க, யாருங்க கஷ்டம் எல்லாம் இருக்கிறாங்க? நீங்க வந்து கடவுளுக்கு கூட கஷ்டத்தாங்க. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை வந்து நிறைய அவதாரம்லாம் எடுத்து பலவித கஷ்டம். இப்ப பிரம்மஹத்தி தோஷம் கூட நம்ம சிவபெருமானுக்கு கிடைச்சிடுச்சு. என்ன பண்ணாரு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை இது பண்ணாரு. பிரம்மா ஒரு தலையை அவரு கட் பண்ணிடுறாரு. அப்ப அவர் இதுங்கிறதுனால, பிரம்மாங்கிறதுனால இல்ல, அந்த இதை பண்ணும்போது அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் கையில அந்த இதை ஒட்டிக்குது. அதுக்காக அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் கடைசியில காசி அன்னபூர்ணா கிட்ட போயிட்டு அவர் வேண்டும் போது அந்த தோஷம் நீங்கி கையில இந்த ஓடு கீழே விழுந்து. அதே போல அவர் பரம்படிப்பட்டாரு, அவருக்கும் கஷ்டம்தான். அப்போ கஷ்டங்கள் இருக்கு. அது யாரால வந்தது? நீங்க உங்களுடைய ஆன்மா அங்க பூர்ணாத்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தது தான். அவங்க கேட்கறாங்க உங்களுக்கு என்னென்ன லைஃப் வேணும், நீங்க இங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் டீச் பண்றீங்களா? மற்ற ஆத்மா வர்ற இவங்களுக்கு எல்லாமே நீங்க டீச் பண்றீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கீழே போறீங்களா? அப்படி கீழேன்னா தட் இஸ் பூமிக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இல்லைங்க, எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்னா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு? அப்போ பணக்காரனா வேணும், ஏழையா வேணும், பெரிய அறிவாளியா வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல கணவன் வேணும், எந்தெந்த மாதிரி நீங்க கேட்டு வர்றீங்களோ அந்த இது ததாஸ்துன்னுடுவாங்க. அதை எடுத்துட்டு தான் நீங்க வர்றீங்க. அப்போ எல்லாருக்குமே இருக்குது, இந்த கஷ்டங்கள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, ஒரே ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, எனஃப் இஸ் எனஃப், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னுட்டு யாராவது போயிடுறாங்க, சூசைட் பண்றதுக்கு போயிடுறாங்க. ஒரே சொல்யூஷன் ஒண்ணு எடுத்துக்கொண்டா என்ன ஆகும்னா, ஹையர் வேர்ல்டுல சூசைடுக்கு நெவர் அக்செப்ட். ஹையர் வேர்ல்டு, நீ ஆத்மா மேல போச்சுன்னா நீங்க உடம்பு வேற ஆன்மா வேற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அந்த நேரத்துல நீங்க இங்க இந்த உடம்பு வேணான்னு விட்டுடுவீங்க. அங்க மேல போனா ஆன்மா உங்களை சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு லைஃப் இருக்கு, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க இடம் கிடையாதுன்னு சொல்லி தரும். அப்போ மேலையும் இல்லை கீழையும் இல்லை, நீங்க வந்து திரிசங்களை நிக்க வேண்டியதா இருக்கும். சரி, அப்ப சூசைட் பண்றது கூடாது, அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பட் லைஃப் இங்க கஷ்டமா இருக்குதே, அப்போ இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு வாழணும்? இப்படியே கூட வாழ்க்கை தேவையா அப்படின்னு கூட இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் இது. அவன் வந்து நிறைய 2-3 அட்டெம்ப்ட் எழுதி அவன் பிஏவா பிஎஸ்சியா படிக்க பாஸ் பண்ணல. அரியர்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தா அவங்க அப்பா திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, ஈவன் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் திட்டாயிட்டாங்க. அவன் என்ன பண்ணா, நேர காலேஜ் மேல் மாடிக்கு போயிட்டான், 7வது ஃப்ளோருக்கு போயிட்டான். போய் அங்கிருந்து குதிச்சு நான் செத்து போறான்டா அப்படின்வான். யார் சொல்லி இறங்கவே இல்லை. அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு, ஏன்டா அவனு தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ போய் அவனுக்கு சொல்றா அப்படிங்கிறாங்க. அவன் நேரம் மெதுவா போய் பக்கத்துல சொல்றான், கிட்ட வராதான் விழுந்துருவான், கிட்ட வராதான் விழுந்துருவானா? இல்லடா நான் சொல்றது கேட்டுட்டு அப்புறம் விழுந்துடுறா, ஈஸியா நீ சாவலாம் அப்படின்னா. சரி, பக்கத்துல போய் சொல்லுவான், ஏய் நீ திருப்பி கீழே விழுந்தீங்கன்னா எல்கேஜில இருந்து படிக்கணும்டா, இப்பயாவது நீ வந்து பிஎஸ்சி வரையும் வந்துட்ட, நீ கீழே விழுந்து செத்து போயிட்டீங்கன்னா திருப்பி எல்கேஜில இருந்து படிக்கணும்டானோ. ஐயோ அப்படியா அப்படின்னு திருப்பி அவனுடைய லைஃபை வந்து சூசைடே பண்ண மாட்டேன்னு சொல்லி வாபஸ் வந்துடுறான். இப்போ அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த லைஃப் வந்து இங்க கஷ்டமா இருக்குதுன்னு இதே மாதிரி கஷ்டப்பட்டே இருக்கணும்னா இது நீங்க கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்தது தான். உங்க தலையெழுத்தை நீங்க தான் நிர்மாணிக்கிறீங்க. உங்க வாய் தான் உங்க தலையெழுத்தை நிர்மாணம் செய்யுது அப்படின்னு பத்ரிஜி சொல்லுவார். அந்த மாதிரிதான் வாய் தான் உங்க தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி சூசைட் பண்றாங்க எல்லாமே கெட்டவங்க கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள். அவங்க என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போறவங்க தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களால நினைச்சு வாழ்க்கைய வாழ முடியல, அவங்களோட கனவு எதுவும் நனவாகல. அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்குன்னு நினைச்சுதான் அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. அதுல என்ன அர்த்தம் சொல்றீங்கன்னா, அதுக்கு ஒரு விடை கொடுக்குறீங்கன்னா உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறீங்க. தவிர வாழ்க்கை வந்து சரியா தான் இருக்கு.
வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்க முடியலையே, நான் நினைச்ச அது கிடைக்கலையே, கனவு நனவாகலையே, நான் எது எடுத்தாலும் தோல்வியா இருக்க, நான் இப்படியே தான் இருப்பேனா, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாததுனால நீங்க வாழ்க்கையை வெறுத்து போறீங்களே தவிர்த்து, வாழ்க்கைங்கிறது அது சரியா தான் இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனா உங்களால ஃபேஸ் பண்ண முடியாம, அந்த இதை சேலஞ்சு பண்ண முடியாம, அதை சேலஞ்சு பண்றதுக்கு கரேஜ் இல்லாம, அது எப்படி வாழணும்னு தெரியாம, அது சூசைடு ஈஸியான வழி, அதுதான் ஒரே ஆன்சர் அப்படின்னு போறீங்க. அது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு டாபிக் என்னன்னா, இது டாபிக் இல்ல, இது இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னைக்கு டாபிக் என்னன்னா மோக்ஷம், முக்தி மோக்ஷம் அப்படின்னு. மோக்ஷம்னா லிபரேஷன், சால்வேஷன் எல்லாம் ஒரே மீனிங் தான். எதுல இருந்து முக்தி, எதிலிருந்து மோக்ஷம் அப்படின்னு நம்ம கேக்குறீங்க இல்லையா? அப்போ மோக்ஷம்னா விடுதலை, லிபரேஷன்னா விடுதலை தான். எனக்கு நமக்கு எதில் இருந்து நமக்கு மோட்சம் வேணும்? துக்கத்திலிருந்து மோட்சம் வேணும். எப்போ நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம விடுதலை வேணும் கேட்போமா? நல்லா குஷியா இருக்கலாம் தான் சொல்லுவோம். அப்போ நமக்கு துக்கம் இருந்துதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு விடுதலை வேணும். அப்போ நமக்கு துக்கம் எதிலிருந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு துக்கம் வேணாம்ப்பா. அப்ப சரி, அப்ப துக்கம் எங்கிருந்து வருது அதை புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த பிறகுதான் நம்ம மோட்சம்னு வரும். அப்படின்னா என்னன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இந்த இந்த உலகத்திலே பிறக்குறீங்க, ஏன்னா எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. துக்கம் என்பது இருக்குது, பிறப்பிலே இருந்து துக்கம் இருக்குது இல்லையா? வளர்ற டைம்ல வளர்ற டைம்லயும் துக்கம் இருக்குது, வாழ்ற டைம்லயும் துக்கம் இருக்குது, மரணத்திலையும் துக்கம் இருக்குது, அப்புறம் உடம்பு சரியில்லைனாலும் துக்கம் இருக்குது, அப்புறம் வயது வியாதி வந்தாலும் துக்கம் இருக்குது, வயசானாலும் துக்கம் இருக்குது, சொத்து சம்பாதிச்சாலும் துக்கம் இருக்குது, சொத்தைக்கான பாதுகாக்காவிட்டாலும் துக்கம் இருக்குது, சம்பாதிச்ச சொத்தை காப்பாத்தினாலும் துக்கம் இருக்குது, சேர்த்து வைத்த சொத்தை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களான்னு அந்த யோசனையிலையும் அந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க நினைச்சது நடக்கனாலும் துக்கம்தான், அது கையை விட்டு போனாலும் துக்கம்தான். சோ இது போன்ற துக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, அது வெளியே வருவது என்பது தான் முக்தி மோட்சம். சரி, இந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழிதான் ஞானம். சரிப்பா, எவ்வளவு பெரிய பங்களாவாக இருந்தாலும் சின்ன பூட்டு தான் போதும், கதை மூடி பூட்டு போட்டா யாரும் உள்ள நுழைய முடியாது. இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு இவ்வளவு சின்ன பூட்டு, அந்த சின்ன பூட்டுக்கு தகுந்தது சின்ன சாவி தான். அப்போ அந்த சின்ன சாவியை போட்டாவே லாக்கு திறந்துடும். அப்ப லாக்கு திறந்தாவே டோர் திறந்துடும், டோர் திறந்தா பெரிய பங்களாக்குள்ள போகலாம். ஆக இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எவ்வளவா இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரே வழி, இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி என்னன்னா ஞானம். அப்போ உங்களுடைய ஞானம்தான் இந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வழி. இதை புரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அதுக்கு ஆன்மீகம் தேவை. இதைத்தான் ஜீசஸ் சொன்னார், உண்மையை தேடி போ, அந்த ஞானம்தான், அந்த சத்தியம்தான், அந்த உண்மைத்தான் உன்னை முக்தி மோட்சத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு யார் சொல்றாங்க? ஜீசஸ் சொல்றாங்க. சில பேர் லிபரேஷன் துக்கத்தில் இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ அங்க உண்மை இருக்காது, உண்மையை சார்ந்த ஞானம் இருக்காது. அப்போ உண்மையும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கும், அதாவது துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ உண்மையை சார்ந்த ஞானம் இருக்கணும்னா அந்த இடத்துல நமக்கு லிபரேஷன் இருக்கு, விடுதலை இருக்கு. துக்கம் என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அது கூட இருக்கு. இந்த பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டா, என்னன்னா துக்கம்ங்கிறது எல்லாத்திலையும் இருக்கு. நம்ம சொன்னோம்ல, பிறப்புல இருந்து இறப்பு வரை எல்லா இடத்துலயும் நமக்கு துக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம துக்கம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, எப்பயும் இருக்குது,
எந்த லைஃப் ஸ்டைலையும் இருக்குது அப்படிங்கிறது இது இருக்கு. அப்ப இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு என்ன வேணும்? நமக்கு ஞானம் வேணும். அப்ப ஞானம் எங்கிருந்து வருதுன்னா ஆன்மீகத்திலிருந்து வருது. அப்ப ஆன்மீகத்திலிருந்து வருதுன்னா வந்து ஞானம் கிடைக்குது, ஞானத்திலிருந்து துக்கம் விலகுது, துக்கத்திலிருந்து நமக்கு மோட்சம் கிடைக்குது, லிபரேஷன் ஆகுது. சரியா? இதான் வெரி ஷார்டஸ்ட் இது. அப்போ துக்கம் என்பது பிறப்பிலே இருந்து இறப்பு வரையும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 1, எதனால துக்கம் வருதுன்னு பாருங்க. நீங்க எதிர்பார்த்தது நடக்கலனாலும் துக்கம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் சார், நான் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஒரு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர் ஆகணும்னு அப்படி ரொம்ப ஆசை. ஆனா என்ன ஆகுது, எல்கேஜி யூகேஜில இருந்தே நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எங்கிருந்து நான் ஐஏஎஸ் படிச்சு நான் பாஸ் பண்ணி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகுறது? சரி, நினைச்சது துக்கம் துக்கம் துக்கம். படிப்பு ஏறல, ஞானம் ஏறல, புத்தி இல்லை, கவனம் இல்லை, என்ன இல்லை. சரி, அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதிர்பார்க்காதது நடந்தாலும் துக்கம் தான். சரி, நான் என்ன நினைச்சேன், நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனி முதலாளி ஆகணும்னு நினைச்சேன். ஆச்சானா நினைச்சதோட சரி. கடைசியில் என்ன செய்யணும், பேங்க்ல போய் வேலை செஞ்ச வேலைக்காரனா போனேன். யாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருந்தா, டேய் அவர் முதலாளிடா அப்படின்னுவாங்க. நான் பேங்க்ல மேனேஜரா அவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னா, டேய் எப்படி இருந்தாலும் 1ஆம் தேதியில நீ சம்பளம் வாங்குற சம்பளக்காரன் தான்டா. அப்போ முதலாளி, கவுண்டமணி ஜோக் வரும் இல்லையா, அது மாதிரி 8ஆம் கிளாஸ் நீங்க ஃபைலுன்னு, நான் 8ஆம் கிளாஸ், நீ 11ஆம் கிளாஸ் நான் பாஸ்ன்னு, அந்த மாதிரி 11ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னே நீங்க, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து துக்கம்தான். அது நம்ம எதிர்பார்க்காதது. நம்ம எதிர்பார்க்காதது நடந்தாலும் துக்கம்தான். அந்த துக்கத்துல இருந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது நடக்கினாலும் துக்கம்தான். எதிர்பார்க்காதது நடந்தாலும் துக்கம்தான், நம்ம எதிர்பார்த்தது நடந்தாலும் துக்கம்தான். அப்போ பாயிண்ட் நம்பர் 3 என்ன, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது நமக்கு துக்கமும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அழகான வீடு கட்டிட்டீங்க, திடீர்னு ஒரு பூகம்பம், எர்த்குவேக் வருது. அப்போ என்ன ஆச்சு, தரமட்டம் ஆயிடுது. தரமட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன, நீங்க தாங்குவீங்களா? கடனப்பட்டு உடனப்பட்டு நகை நட்டை வித்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு மீதி 2 வேளை மீதம் பண்ணி அந்த காசு சேர்த்து இந்த காசு சேர்த்து சிறுவாட காசு எல்லாம் சேர்த்து லோனை போட்டு எல்லாமே சேர்த்து அங்க இங்க எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி உடனே வாங்கி போட்ட வீடு கட்டின வீடு, அது எங்கடான்னா உயரத்துக்கு வந்து இதாயிடுச்சுன்னா தாங்குவீங்களா? துக்கம் தாழ முடியலப்பா அப்படின்பாங்க. இந்த மாதிரி அது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு காதலிக்கான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரேக்கப் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க துக்கம் வருமா? அந்த பையனுக்கு துக்கம் வருமா? வரும், கண்டிப்பா. அது அந்த மாதிரி எதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம், அந்த ஆசையை நம்ம நிறைவேறலைன்னா துக்கம் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம துக்கத்துக்கு வழி என்னன்னா, நம்ம அதை எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிக்கணுங்கிற இது இருந்தா தான் அந்த துக்கம் இதாகும். சரி, பணம் சம்பாதிக்கிறீங்க, அது கை விட்டு போச்சுன்னாலும் துக்கம் தான் கண்டிப்பா, இல்லையா? இப்போ ஒரு தானம் தெரிஞ்சு தானம் தர்மம் செஞ்சா பரவாயில்ல. திடீர்னு நம்ம ஏதோ வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்போம், இல்ல ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு ஒருத்த கையில இருந்து செல்போனை பிடிக்கிட்டு போயிட்டா அப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஆசையா சின்னதா பொருளை சேர்த்து இந்த செல்போன் வாங்கினேனே, ஆளா போனவன் தலையில இடி விழ அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், திட்டி சபிச்சுக்கிட்டு என் போனை திருடிட்டு போயிட்டான், பிடிக்கிட்டு போயிட்டான். அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி நேரத்துக்கு நமக்கு தோணும். இது போல நாம் பிறப்பிலிருந்து போவதை ஏதோ ஒரு சில கட்டங்கள் வரத்தான் செய்யும். அந்த வரும்போது இந்த பூ உலகில பிறந்த எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் கம்பல்சரி. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மளை விட்டு போகுது. அப்போ நம்ம அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நடக்கும், நல்லாவே நடக்கணும்ட்டு இருக்கணும். தவிர்த்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சது இதா செலவாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஸோ பை நேச்சர் திஸ் இஸ் யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சல் லான்னு என்ன, அது எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தா அது யூனிவர்சல் லா.
வெரி சீக்கிரம். காலையில சூரியன் வரணும், ராத்திரியில சந்திரன் வரணும், பால் வெள்ளையா இருக்கணும். அப்போ காக்கா கருப்பா தான் இருக்கணும். இதுதான் யூனிவர்சல் தான். காக்கா ஏன் கருப்பா இருக்குது, பால் ஏன் வெள்ளையா இருக்குதுன்னா லா ஆஃப் யூனிவர்ஸ். காலையில விடிஞ்சா வர்றது சூரியன், சாயங்காலம் மறைஞ்சு போயிட்டு திருப்பியும் வர்றது சந்திரன். சந்திரன் வந்து குளிரா இருக்குது, ஆனா யாருகிட்ட இருந்து அவன் ஒளிய வாங்குறான்? சூரியன் கிட்ட இருந்தான். சூரியனுடைய ஒளி எப்படி இருக்கு, கதிர்கள் எப்படி இருக்கும்? சார், மாஸ்டர். சார், மாஸ்டர், மாஸ்டர்ஸ். சார், மாஸ்டர்ஸ், நமது நமது இன்றைய மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் நெட் இஷ்யூ இருக்கிறது. அதுவரை நான் ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அதாவது, மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? மனம் அலைபாயும் இயல்புடையது. எண்ணங்கள் மாறி மாறி வந்து நம்மை அலைகழிக்கும். சஞ்சலத்தின் உருவகமான அந்த ஒரு சார், ஒருத்தவர் நோட் பண்ணிக்கிறாங்க. நம்பர் சொல்லுங்க மேடம். மாஸ்டர் திரு ஜெயா அவர்கள் ஏதோ குரூப்பில் சேர்க்கணும்னு சொல்றாங்க. நம்பர் சொல்லுங்க மேடம். நம்பர் சாட் பாக்ஸ்ல ஒன்று தட்டி போடுங்க. இல்லை, என்னுடைய நம்பர் சொல்றேன், அதுல நீங்க அனுப்புங்க, நான் சேர்த்துறேன். பிறகு நான் சொல்றேங்க மேடம். ஸோ நம்ம தயானந்தா குப்தா சார் திருப்பி வந்திருக்காங்க. அவருக்கு நெட் இஷ்யூ இருக்கு சாருக்கு. இன்னொரு கொஞ்ச நேரம், சிறிது நேரம் வெயிட் பண்ணலாம். அதுவரை நான் மனம்
மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி சொல்கிறேன். மனம் அலைபாயும் இயல்புடையது. எண்ணங்கள் மாறி மாறி வந்து நம்மை அலைகழிக்கும். சஞ்சலத்தின் உருவகமான குரங்கோடு மனதை ஒப்பிடலாம். இங்குமங்கும் தாவி கொண்டே இருக்கும். அதாவது நம்மால் எந்த ஒரு கன நேரம் கூட இருக்க முடியாது. எந்த எண்ணத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தில் எந்த ஒரு கன நேரம் இருக்க முடியாது. ஒன்றை பற்றி எண்ணிக்கொண்டு இருக்கும்போது அதற்கு சம்பந்தம் இருக்கிற அல்லது சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்திற்கு மனம் தாவிவிடும். மனம் சஞ்சலமடைய துணை புரிபவை நமது புலன்களே ஆகும். ஆகவே மனதை கட்டுப்படுத்த முதலில் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்த முதலில் அந்த புலன்களை சத் கர்மாக்களில் ஈடுபடுத்த வேண்டும். அதாவது சமூக தொண்டு, பூஜை என்று ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அப்படி ஈடுபடுத்தினால் அந்த காரிய சம்பந்தம் இல்லாத வேறு எண்ணங்களில் அப்போது மனசால் போக முடிவதில்லை. தனியாக மனசை விட்டால் அது சம்பந்தம் இல்லாமல் எல்லா பக்கமும் சிதறி ஓடிக்கொண்டிருப்பது போல் இல்லாமல் காரியம் செய்கிற போது, அதாவது புலன்களை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தும் போது அந்த காரியம் சம்பந்தப்பட்ட சில எண்ணங்களில் மட்டும்தான் மனசு செல்லும். இந்த அளவுக்கு காரியத்திலேயே மனசுக்கும் ஒரு கட்டுப்பாடு வருகிறது. பூரண கட்டுப்பாடா இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வழியில் மட்டும் மனசு போவது என்ற அளவுக்கு கட்டுப்பாடு ஏற்படுகிறது. வேலை எதுவும் செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்து கொண்டோ இருக்கும்போது எதையாவது ஒன்றையே நினைப்பது அல்லது அதை குறித்த சிலவற்றை மட்டும் நினைப்பது என்றால் முடிவதில்லை. தொடர்பில்லாத சமாசாரங்களிலெல்லாம் மனம் பீத்து கொண்டு கிளம்புகிறது. ஆனால் ஒரு வேலையில் ஈடுபட்டு விட்டால் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களுடன் மட்டும் மனசை நின்று விடுகிறது. ஸோ உடலும் மனதும் புலன்களின் வாயிலாக இன்டர்லேட்டடாக இருப்பதால் உடலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். உடல் கட்டுப்பாடு புலன்களை கட்டுப்படுத்துவதால் மட்டுமே சாத்தியம். அதாவது புலன்கள் வெளியே உள்ள அந்த புலன்கள் சம்பந்தப்பட்ட போக வஸ்துக்களோடு தொடர்புக்கு வராத வரை மனசு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் வெறும் வரட்டுத்தனமாக புலன்களை மூடிக்கொள்வதால் நமக்கு பயன் குறையாக இருக்கும். ஸோ ஆதலால் வெளி வஸ்துக்களை புலன்களால் அனுபவிக்காத போதிலும் மனசு அவைகளை கற்பனை செய்து கொண்டு அவற்றுக்காக தவித்து கொண்டு சதா சர்வகாலம் கொந்தளித்தபடிதான் இருக்கிறது. எனவே யாசம் மூலமாக புலன்களையும் மனசையும் அடக்கி பழக வேண்டும். சத் காரியங்களில் ஈடுபடுவது அந்த அப்யாசத்திற்கு தொடக்கமாகும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு நிமிடம் இருங்கள். நான் சாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு இன்டர்நெட் இஷ்யூ இருக்கு. சார்கிட்ட கேட்கிறேன். அடுத்ததாக அவர் வரும் வரை நான் என்னுடைய உரை அடுத்த ஒரு இதை தொடர்கிறேன். மனதை தூய்மைப்படுத்துவது எப்படி? மனம் என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். மனம் என்பது எண்ணங்களின் ஓட்டம். நல்ல எண்ணங்களின் ஓட்டம் நல்ல மனம், தீய எண்ணங்களின் ஓட்டம் தீய மனம். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அறம் என்பதை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டால் போதும். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப் என்ற ஆங்கில வாக்கியத்தை கேட்டிருப்போம். எனவே மனது சோம்பலற்று இருக்கக்கூடாது. அப்படி சோம்பலற்று மனத்தில் தேவையற்ற தீய எண்ணங்கள் தோன்றிய வண்ணம் இருக்கும். எனவே மனதை சத் விஷயங்களில் ஈடுபடுத்தி செயல்களில் இறங்கினால் சித்த சுத்தி ஏற்படும். தெளிந்த கண்ணாடியில் முகம் பளிச்சென தெரிவது போல் சித்த சுத்தி அடைந்து தெளிந்த கண்ணாடியில் முகம் பளிச்சென தெரிவது போல் சித்த சுத்தி அடைந்து விட்டால் இறை அனுபவம் வாய்க்கும். ஒரு நாள் 2 நாளில் இது சாத்தியமல்ல. முயன்று கொண்டே இருக்க வேண்டும். இது சாத்தியமான பின்னால் யாரிடமும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளும் அவசியம் வராது. அடுத்ததாக நாம் உட்கொள்ளும் உணவு எந்த விதத்தில் நம்மை பாதிக்கிறது என்று தெரிந்து கொள்வோம்.
நாம் நினைத்து கொண்டிருக்கும் நாம் பஞ்சமய கோஷத்தால் ஆனது. அது வெறும் ஸ்தூல சரீரம் மட்டுமல்ல. ஸ்தூல சரீரம் புறக்கண்களுக்கு புலனாவதால் நாம் நம்புகிறோம். ஸ்தூல சரீரத்துக்கு பின்னால் சூஷ்ம சரீரம் இருக்கிறது. ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம், பின்னால் உள்ள சூஷ்ம சரீரம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இவற்றால் ஆனது. இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் ஆத்மா ஆனந்தமய கோஷத்தில் உள்ளது. நாம் உண்ணும் உணவின் பெரும்பகுதி வெறும் அன்னமய கோஷமாகிற ஸ்தூல சரீரத்தை மட்டுமே பாதிக்கும். உடம்பை வளர்க்கவும் அழிக்கவும் கூடிய செயல்களை செய்கிறது. நாம் உட்கொள்ளும் உணவு சரீரத்தை வளர்ப்பது மட்டுமல்ல, அழிக்கவும் செய்கிறது என்பதை இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, கொழுப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் நாம் நன்கு உணர்வார்கள். நாம் உட்கொள்ளும் உணவிற்குள்ளும் அதற்குரிய சூஷ்ம பாகம் உள்ளது. உணவின் ஸ்தூல பாகம் இரத்தமாக, மாமிசமாக அல்லது நிரந்தர நோயாக உடலில் மாறியது போக மிச்சம் உள்ளது மலமாக வெளியேற்றப்பட்டு விளைகிறது. ஆனால் உணவின் சூஷ்ம பாகம் நமது சூஷ்ம சரீரத்தை நிச்சயம் பாதிக்கும். சூஷ்ம சரீரத்தின் ஒரு அங்கமாக மனோமய கோஷம் இருப்பதால் மனதை பாதிக்கிறது. உணவு மனதை பாதிப்பதை உணர்வது சற்று கடினம். எத்தகைய உணவு சூஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் ஆகிய இரண்டிற்கும் ஏற்றது என்பதை சாஸ்திரங்கள் விவரித்துள்ளன. உணவில் 3 கோஷங்களை விளக்க வேண்டும் என்பார்கள். உணவு எந்த பிரிவை சேர்ந்தது என்று பார்த்து சிலவற்றை விளக்க வேண்டும். உணவில் ஏதாவது தீயது கலந்துவிட்டால் அவற்றை விளக்க வேண்டும். இது கலப்பட உணவு தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவிற்கும் பொருந்தும். செயற்கை ரசாயன உரத்தால் விளைவிக்கப்பட்ட தானியங்களும் காய்கறிகளும் கூட இதில் அடங்கும். ஆங்கிலத்தில் உள்ள ஒரு சொற்றொடரை மனதில் கொண்டு நம்மை நாமே தேற்றிக் கொள்வதுதான் நல்லது. அந்த ஆங்கில சொற்றொடர், டோன்ட் worry about what goes into your mouth, but always worry about what comes out of your mouth. நாவின் வழியே உள்ளே சொல்லும் உணவு ஏற்படுத்தும் பாதிப்பை விட நாவின் வழியே வெளியே வரும் சொற்கள் நிச்சயம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நாம் சாருக்கு இன்டர்நெட் இஷ்யூ இருக்கிறதுனால நாளைக்கு சார் தொடருவார் ஆரோக்கியம் என்ற தலைப்பில். இப்பொழுது நாம் தியான பயிற்சிக்கு சொல்வோம். இப்பொழுது சுமார் 55 நிமிடங்கள் தியான பயிற்சி செய்வோம். அதில் ஒரு 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம் செய்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன் நண்பர்களே. தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். அதாவது நமக்கு இன்னர் பீஸ் கிடைக்குங்க, அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். பேட் ஹேபிட்ஸ் குறைஞ்சிடும், போய்விடும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது, ஒர்க் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது, அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாக வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. ஆனாபானசதி நுட்பத்தில் மாஸ்டர்ஸ், நாம் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்துவிடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விருப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவில கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு
கைகளை விரல்களால் இது போல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கவும். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மாஸ்டர்ஸ் இன்னும் ஒரு 50 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். அந்த இசையுடன் கூடிய தியானத்திற்கு நாம் அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ், அடுத்த 12 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌன தியானம்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கடைசி 1 நிமிடம். கடைசி 20 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர், இப்பொழுது நீங்கள் உங்கள் 2 கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் 2 கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் 2 கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவியில் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் கொடுக்கவும் தயவு செய்து. மாஸ்டர்ஸ், நாளை காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த சங்கல்ப மெடிடேஷன் நடக்க உள்ளது. பிரம்ம முகூர்த்த பிராணாயாமமும் நடக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு காலை நிகழ்ச்சியில் 5:30க்கு தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தியான பயிற்சி. அடுத்ததாக ஆன்மீக ஞான பகிர்தலில் யுக்த யோகம் என்ற தலைப்பில் சினி மாஸ்டர் திரு விவிஜி ராஜ் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை நிகழ்ச்சியில் 9 மணிக்கு தொடரும். நாளை மாலை ஆன்மீக ஞான பகிர்தலில் தலைப்பு ஆரோக்கியம் பற்றி நமது கிருஷ்ணகிரியிலிருந்து சீனியர் மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் உரையாற்றுவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் அந்த முக்தி மார்க்கம் பற்றி ஆன்மீக ஞானம் உரையாற்றிய கருத்துக்கள் மிக தெளிவாக சொன்ன நமது சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மாஸ்டர்ஸ், நாளை காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த தியான சங்கல்ப மெடிடேஷன். அடுத்ததாக 5:30 மணி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.